வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓடோவில் டைம் ஆஃப் அப்படின்ற நியூ மாடியூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் எம்என்சி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ஒரு எம்ப்ளாயி வந்து லீவ் போடணும் அப்படின்னா, லீவ் ஃபார்ம் மாதிரி கான்செப்டில் லீவ் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுப்பீரியர்கிட்ட சைன் வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லீவ் வந்து நமக்கு வந்து அப்ரூவல் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அது மாதிரி இல்லாமல் இப்போ வந்து நியூவாக நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதிலே நமக்கு வந்து லீவ் கான்செப்ட்டு. ஸோ அதில் இருந்து எப்படி இருக்கும், ஒரு லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோன்லேயோ இல்லை நம்மளோட சிஸ்டம்லேயோ ஒரு லீவ் ரெக்வெஸ்ட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து மேனேஜர் வந்து பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் ஓடோவில் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டைம் ஆஃப் அப்படின்ற மாடியூலுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இதில் ஓவராலாக என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எம்ப்ளாயோட லீவ், எம்ப்ளாயோட ஒரு கேஷுவல் லீவ், சிக் லீவ், ஏர்ன் லீவ், ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி லீவ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்க முடியும். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் இப்போ நம்ம அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் வேலிடேட் ஆகிருக்குதா, இல்லை அப்ரூவலில் இருக்கா, ரெஃப்யூஸ்ட் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்க முடியும். தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேனிட்டரி டேஸ்ன்னு இருக்கும். ஸோ நம்மளோட இயர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா லீவ் கொடுக்க லீவ் வந்து அப்ளை பண்ண முடியாத மாதிரி நம்மளால் பண்ண முடியும். தென் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஹாலிடேஸ், எதெல்லாம் நமக்கு பப்ளிக் ஹாலிடேஸ்ன்னு மேனேஜ்மெண்ட் அப்ரூவல் பண்ணுதோ ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே பீரியட்கே போட்டு வச்சுக்க முடியும். தென் வந்து பார்த்திங்கன்னா மை டைம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு, ஓவரால் டேஷ்போர்டு நமக்கு தெரியும். ஓகேங்களா? தென் வந்து பார்த்திங்கன்னா மை டைம் ஆஃப், நான் வந்து எது டைம் ஆஃப்க்கு வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றத இங்கே பார்த்துக்க முடியும். தென் வந்து பார்த்திங்கன்னா அலோகேஷன்ஸ், எனக்கு என்னென்ன லீவ்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்க மேனேஜ்மெண்ட், எவ்வளோ நாளில் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அதோட ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டாக என்னன்றது பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? தென் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்வியூ. ஸோ இது ஓவராலாக இது வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் ஸ்க்ரீனில் இருக்கும், அட்மின் ஸ்க்ரீனில். ஸோ அதனால் எந்தெந்த எம்ப்ளாயிலாம் நமக்கு வந்து டைம் ஆஃப்க்கு வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லாமே ஓவர்வியூவில் பார்த்துக்க முடியும். ஸோ இவங்க வந்து 3 நாள் வந்து லீவ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா என்ன லீவ், டைம் ஆஃப் ரெக்வெஸ்ட் வந்து கேஷுவல் லீவ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். தென் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கான்செப்ட். என்னென்னா இதில் வந்து நம்ம லீவ் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் நம்ம வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஒரு லீவ் வந்து எம்ப்ளாயி கொடுக்குறாங்க, ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே தான் நம்ம அப்ரூவல் பண்ணுறதும் இதுவும் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் வந்து பார்த்திங்கன்னா அலோகேஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்மளோட எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் வந்து என்னென்ன லீவ்லாம் நம்ம மேனேஜ்மெண்ட் அப்ரூவல் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டிங், பை எம்ப்ளாயி வைஸ் நீங்கள் வந்து ரிப்போர்ட் எடுத்துக்க முடியும். தென் அதுக்கு வந்து வேணால் பை டைப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லீவ் டைப் வைஸ், ஏர்ன் லீவா, சிக் லீவா, ஸோ இந்த மாதிரி லீவ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் எடுத்துக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் லீவ், ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் எவ்வளோ லீவ் வந்து பேலன்ஸ் இருக்குது, கேஷுவல் லீவ் லெவலில் இருக்குது, ஏர்ன் லீவ் லெவலில் இருக்குது, சிக் லீவ் லெவலில் இருக்குன்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிகரேஷன்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆஃப் டைப்பு, நம்ம மேனேஜ்மெண்ட்டு எதெல்லாம் டைம் ஆஃப் வந்து கொடுக்குறாங்களோ ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ஆஃப் டைப்புன்னு வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? தென் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரல் பிளான்ஸு. ஸோ இது வந்து நம்ம அடுத்த நம்ம வீடியோவில் நம்ம அக்யூரல் பிளான்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிக் ஹாலிடேஸ், நம்ம மேனேஜ்மெண்ட் எதெல்லாம் பப்ளிக் ஹாலிடேஸ்ன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுதோ, அப்ரூவல் பண்ணுதோ ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே தான் கிரியேட் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேனிட்டரி லீவ்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதெல்லாம் நான் இங்கே வந்து இயர் எண்டிங் க்ளோசிங் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 25 to 31. ஸோ இந்த இது வந்து மேனிட்டரியாக நம்ம வந்து கம்பல்சரி வரணும். எந்த எம்ப்ளாயி லீவு அப்ளை பண்ண முடியாத மாதிரி நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து ஆப்ஷனல் ஹாலிடேஸ், ஒரு கம்பல்சரி வந்து ஆப்ஷனலாக இவங்களுக்கு வந்து லீவு கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லீவ்ஸை வந்து கொடுத்துக்கலாம். எல்லா எம்ப்ளாயி கொடுக்க தேவையில்ல, இந்த கேட்டகரியில் இவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரு முஸ்லீம்ஸாக இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜான் இந்த மாதிரி இருக்குது, பப்ளிக் ஹாலிடே கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே. இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது இவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனலாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்து இங்கே டினோட் பண்ணிக்க முடியும். எல்லாரும் கொடுக்க வேண்டாம், அந்த ஒரு பர்சனுக்கு மட்டும் லீவ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ஆஃப்ல இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம எப்படி வந்து மேனிட்டரி லீவ்ஸ் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் லீவ் டைப் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை ஒரு பர்சனுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், தென் வந்து ஒரு பர்சன் வந்து லீவ் ரெக்வெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த லீவ் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.